ஹாய் காய்ஸ், இன்றைக்கி கீரை சாம்பார் செய்யலாம். கீரையும் மாங்காயும் போட்டு சாம்பார் வச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது முளைக்கீரைங்க. இந்த முளைக்கீரை எங்கள் ஊர் பக்கம் அதிகமாக கிடைக்கும். அவங்க வீட்டு கொல்லையிலேயே வளர்த்து எல்லோரும் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப சத்தும் கூட. செம்ம குளிர்ச்சி. அதனால் வாங்கி டெய்லி சேர்த்துக்கலாம். கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பருப்பு வேக போட்டிருக்கேன். புளி கொஞ்சம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாக பார்த்து ஊற வச்சுக்கோங்க. தேங்காயும் சீரகமும் அரைச்சி ஊற்றினா இன்னும் ருசியாக இருக்கும். அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பருப்போட வெங்காயம், தக்காளி சேர்த்து வேக வச்சுருக்கேன். பருப்பு நல்லா வெந்ததும் கீரை எடுத்து அதோட சேர்த்து நல்லா வேக வைக்கலாம். கீரை நல்லா வேகட்டும். வெந்தால் தான் குழம்பு நல்லா வாசனையாக ருசியாக இருக்கும். கீரை வேகட்டும். கீரை நல்லா வெந்ததும் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். நிறைய போட்டுட்டால் குழம்பு ருசி மாறி போயிடும். சாம்பாருக்கு எப்போதுமே மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து பாருங்கள், செம்ம ருசியாக இருக்கும். இதோட நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்தலாம். தேங்காயோட சீரகம் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. அந்த சீரகம் தான் சாம்பாருக்கு செம்ம வாசனையை கொடுக்கும். கீரை குழம்பு நல்லா கொதிக்கிறப்ப மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் நல்லா வேகட்டும். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கடுகு மிளகாய் தாளித்து கொட்டி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துருங்க. சாம்பார் ரெடி.